வணக்கம், வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப்னா என்ன, எல்ஸ் இஃப் லேடர்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம பார்த்த எல்ஸ் இஃப் லேடரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படின்றது இருக்கும். ஸோ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் ஸோ எந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கோட கண்டிஷன் அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக் மட்டும் நமக்கு ரன் ஆகும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஸ் மூலமாக எழுதியிருப்பாங்க. ஸோ மல்டிபிள் கேசஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய கேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கேஸுங்கிறது செலக்ட் ஆகும், அந்த பர்டிகுலர் கேஸுங்கிறது ரன் ஆகும். சரிங்களா? ஸோ சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, சிமிலாரிட்டிங்கிறது வந்துட்டு எல்ஸ் இஃப் லேடருக்கும் ஸ்விட்சுக்கும் என்ன சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயும் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று வந்துட்டு நமக்கு ரன் ஆகும். ஸோ அதுதான் இதுக்கான சிமிலாரிட்டி. டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறத பொறுத்து எல்ஸ் இஃப் லேடரில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். இங்கே வந்துட்டு நாம் அனுப்பக்கூடிய கேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேஸுங்கிறது செலக்ட் ஆகி அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்க்குறப்போ ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்விட்ச்சு அதுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, நாம் இன்புட்டாக வாங்கி வச்சிருக்கக்கூடிய கேஸ் வேல்யூ. ஸோ கேஸ் வேல்யூங்கிறது வந்துட்டு நீங்கள் இன்புட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ கேஸோட வேல்யூ 1ன்னு எங்கே மேட்ச் ஆகுதோ ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ன்னு வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா கேஸ் 2ங்கிறது ரன் ஆகும். 3ன்றது பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா கேஸ் 3 அப்படின்றது ரன் ஆகும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய வேல்யூவில் வந்துட்டு கேஸ் இல்லை அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்றது வந்துட்டு ரன் ஆகும். ஸோ அதோட வந்துட்டு என்னோட பிளாக்குங்கிறது முடியும். ஸோ இங்கே எதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வந்துட்டு டாப் டு டவுன் எல்லா பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டையும் ரன் பண்ணிட்டு வரக்கூடிய ஒன்று. ஸோ இந்த பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கேஸ் முடிச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு என்னோட பர்டிகுலர் கண்ட்ரோல் அப்படின்றது இந்த பிரேசஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். ஸோ இந்த பிரேக் கொடுக்கல அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய கேஸ் 2ங்கிறது ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரன் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல பிரேக் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃப்ளோ சார்ட்டு. ஸோ ஃப்ளோ சார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கேஸோட வேல்யூ அப்படின்றத வந்துட்டு பாஸ் பண்ணுவோம். ஸோ மேட்ச் ஆகக்கூடிய கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஸோ அந்த கேஸ் 1ல் இருக்கக்கூடிய கோடிங் பிளாக் அப்படின்றது ரன் ஆகும், ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். ஸோ 2னா 2ஓட ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறது ரன் ஆகும். 3னா 3க்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக். இந்த மாதிரி எத்தனை ஸ்டேட்மெண்ட் பிளாக் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் இல்லை அப்படின்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 வரைக்கும் தான் நான் ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு 5 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் கோட் அப்படின்றதுக்கு போயிட்டு டிஃபால்ட்டுங்கிறது ரன் ஆகிட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னவோ அங்கே வந்துட்டு என்ன ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 வேரியபிள் அப்படின்றது வாங்கியிருக்கேன். ஸோ ஒன்று வந்துட்டு கேஸை இன்புட் பண்ணுறதுக்காக நான் ஒரு வேரியபிள், ரெண்டாவது வந்துட்டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வாங்கியிருக்கேன். ஸோ ஏபிக்கு வந்துட்டு நான் இன்புட்டாக வந்துட்டு வேல்யூஸ் அப்படின்றது வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் வேல்யூங்கிறது வந்துட்டு இன்புட்டாக வாங்குறேன். இஃப் சப்போஸ் நான் வாங்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு கேஸ் வேல்யூங்கிறது 1ன்னு இருந்துச்சுன்னா அடிஷனுங்கிறது பெர்ஃபார்ம் ஆகும். 2 அப்படின்னா சப்ட்ராக்ஷனுங்கிறது நடக்கும். ஸோ 3ங்கிறப்போ வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது நடக்கும். 4ங்கிறப்போ டிவிஷன் அப்படின்ற மாதிரி நடக்கிற மாதிரி நாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஸோ கோட் அப்படின்றது எழுதியிருக்கோம். ஸோ அப்போ கேஸ் வேல்யூ அப்படின்றது வந்துட்டு இன்புட்டாக வாங்குறேன், அந்த கேஸ் வேல்யூ அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ கேஸ் வேல்யூங்கிறது பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணுற வேல்யூங்கிறது 1ன்னு இருந்துச்சுன்னா கேஸ் 1 அப்படின்ற பிளாக் அப்படின்றது செலக்ட் ஆகும். ஸோ அந்த கேஸ் 1ல் இருக்கக்கூடிய இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடட் வேல்யூ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அந்த ஏபியோட வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ A + B 2 வேல்யூ ஆட் ஆகும். ஸோ அது வந்துட்டு எங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கும், அந்த பர்சன்டேஜ் டீல ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ பிரேக் கொடுத்துருக்கிறதுனால இதோடவே வந்துட்டு என்ன ஆகும், அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்குங்கிறத கட் பண்ணிவிட்டு ஸோ என்னோட பிரேசிஸ்க்கு வந்துட்டு கண்ட்ரோல் அப்படின்றது பாஸ் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது முடியும். இப் சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் பிரேக் கொடுக்கல அப்படின்னா கேஸ் 2ங்கிறது நடக்கும். ஸோ அதை கட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஸோ 1 to 4 வரைக்கும் நான் கேஸ் எழுதியிருக்கேன். இப் சப்போஸ் நான் கொடுக்குற வேல்யூ வந்துட்டு 6 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்றதுக்கு டைவர்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், என்டர் பிட்வீன் 1 to 4 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு கட் பண்ணிவிட்டு வெளியே வரும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அவுட்புட் அப்படின்றது பார்க்கலாம். நான் வந்துட்டு 2 வேல்யூ வந்துட்டு இன்புட்டாக கேட்குது. ஸோ நான் வந்துட்டு 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ வந்துட்டு இன்புட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி கேஸ் வேல்யூங்கிறது கேட்குது, நான் 1 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ 10 + 20ங்கிறப்போ 30 அப்படின்ற வேல்யூ வந்துட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ 20 அதே மாதிரி வந்துட்டு 5 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு சப்ட்ராக்ஷனுக்கு வந்துட்டு 2 அப்படின்ற வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு சப்ட்ராக்டட் வேல்யூங்கிறது 15 கிடைக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன், ஸோ 5 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 50ங்கிறது என்னோட வேல்யூவாக கிடைக்கும் 3ன்னு கொடுக்குறப்போ. ஸோ ஸோ டிவிஷன் அப்படின்றது பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு நான் 10ன்னு கொடுக்குறேன். ஸோ
ஸோ டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்துட்டு 2ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ கேஸோட வேல்யூ 4ன்னு கொடுக்குறேன். ஸோ டிவைடட் வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்ற மாதிரி வந்துட்டு. ஸோ இஃப் சப்போஸ் இதில் இல்லாத கேஸ் ஏதாவது நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இல்லாத கேஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ வாங்கிட்டேன். ஸோ இல்லாத கேஸ் வந்துட்டு நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட்டுக்கு போயிட்டு என்டர் வேல்யூ பிட்வீன் 1 to 4 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே காமிச்சிருக்கு. கேஸ் வேல்யூ வந்துட்டு நம்ம 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று வந்துட்டு இன்டிஜர், இன்னொன்று வந்து கேரக்டர். நம்ம இங்கே இன்டிஜராக வந்து வேல்யூ வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஹைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 24ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 12 அப்படின்ற மாதிரி வேல்யூ கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு 1ன்னே கொடுக்குறேன் வேல்யூ. ஸோ கொடுக்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா பிரேக்குங்கிறது வந்து நம்ம கொடுக்காதனால ஸோ எல்லா ஆப்ரேஷனுமே நடக்குது. ஸோ பிரேக்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆடட் வேல்யூ நடக்குது, சப்ட்ராக்டட் வேல்யூ நடக்குது, அதே மாதிரி மல்டிப்ளைட் வேல்யூ நமக்கு கிடைக்குது, அதே மாதிரி டிவைடட் வேல்யூவும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி டிஃபால்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு பர்டிகுலர் இதில் வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம அந்த இடத்துல பிரேக் அப்படின்றது கொடுத்துருந்தோம்னா ஸோ அதோட கட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 அதே மாதிரி 5 அப்படின்னு ஒரு 2 வேல்யூ கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல 1ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறப்ப எனக்கு ஆடட் வேல்யூ 15. ஸோ இதோட எனக்கு வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரேக் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping, now you